ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூலை 7ஆம் தேதி முதல் ஜூலை 13ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ஒரு வார ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம் இந்த வாரத்திலேயே ஆரம்பிக்குது. திங்கட்கிழமை பிறக்கும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமமாக தான். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:01 திங்கட்கிழமை முழுவதும், செவ்வாய்க்கிழமை முழுவதும், புதன்கிழமை அதிகாலை விடியும் போது 3:15 வரைக்கும். ஆக திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட அப்படியெல்லாம் ஒன்றும் சந்திராஷ்டமம் அந்த தடவை கெடுதல் எல்லாம் பண்ணாதுங்க. சுப சந்திராஷ்டமமாக தான் இருக்கு. பௌர்ணமியை நோக்கி நெருங்கி போய்கொண்டிருக்கிறார். அதாவது ஆணி மூலம் என்கின்ற பௌர்ணமியை நோக்கி நெருங்கி போய்கொண்டிருக்கின்ற 2 நாள்ல பௌர்ணமியாக போகிறார். ஆகவே சந்திராஷ்டமம் எந்த கெடுதலையும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு செய்யாது. இயல்பான ஒரு நாளாகவே இந்த சந்திராஷ்டமம் கண்டிப்பாக இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. சந்திரன் சுக்கிரன் பார்வையில் இருக்கிறார். 8இல் நீச்சம் அடைந்திருந்தாலும் கூட 8, 9, 10 ஆகிய இந்த 3 இடங்கள்ல இப்போது எல்லா அமைப்புகளும் வழக்கமான ஒன்றாகவே கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது. அதே நேரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 4ஆம் இடத்துல இவர் புதன் இருக்கிறது, 5ல் செவ்வாய் வலுவாக இருப்பது என்பது எல்லா நிலைகளிலும் பணம் வரக்கூடிய சூழல், தெய்வீக திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. வாரத்தின கடைசி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் வேலை தொழில் அமைப்புகளில் நல்லவைகள். வியாபார பெருமக்களுக்கு முன்னேற்றமான அமைப்பு, பணம் வரக்கூடிய சூழல். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு அமைப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன், அதாவது வலிமை, ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து 7ஆம் அதிபதியாக அவரே இருப்பதால் எல்லா நன்மைகளும் பெண்களால், காதல் போன்ற அனுபவங்களால் அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய, எல்லா வயதினருக்கும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்கு இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை விடியும் போதே சந்திராஷ்டமம். புதன்கிழமை அதிகாலை 3:15, அதாவது ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை 3:15 வெள்ளிக்கிழமை மத்தியானம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12:08 வரைக்கும். புதன்கிழமை முழுக்க, வியாழக்கிழமை முழுக்க, வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 வரைக்கும் 2 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் கண்டிப்பாக கெடுதலை பண்ணாதுங்க. ஆணி மூலம் என்கின்ற அபாரமான ஒரு பௌர்ணமி அமைப்பு இப்போது இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இந்த வியாழக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளும் பணவரவுகள் வரும். சந்திராஷ்டமத்தை தலைகீழாக நடக்கும். எப்போவுமே சந்திரன் குருவின் பார்வையில் இருந்தாலோ, தானே பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பில் இருந்தாலோ, சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாமல் இருந்தாலோ மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே சந்திராஷ்டமத்தை பற்றி இந்த வாரம் எந்த ரிஷபராசிக்காரரும் கவலைப்பட தேவையில்லை. வாரத்தின் ஆரம்பம் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட 8, 9, 10 ஆகிய இடங்களில் சந்திரன் இருப்பது தொழில் முன்னேற்றம், பதவி, பட்டம், படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதனே ராசியில வலுவாக இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசியில வலுவாக இருப்பது தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதனால கெடுதல் இருந்தால் தான் சொல்ல முடியும். அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளை கேட்டார் போல இப்போது நான் சொல்லக்கூடிய நன்மைகள் வேணா கொஞ்சம் குறையலாம். அதுக்காக அப்படி கஷ்டம் ஆயிடும், இப்படி கஷ்டம் ஆயிடும், அவர் உங்களை அடிச்சிருவாரு, இப்படி ஒன்று ஆயிடும், அந்த மாதிரி ஒரு கெடுதல் நடந்தணும், இந்த மாதிரி ஒரு கெடுதல் நடந்தணும்னு சொல்றதுக்கு இந்த வாரத்தில் ஒன்றும் இல்லைங்க. இயல்பான ஒரு நல்ல வாரமாக தான் இருக்குது. உங்கள் முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே எதையும் முயன்றீர்களே ஆனால் அது அப்படியே நடக்கக்கூடிய சந்திராஷ்டம தினத்தன்றைக்கு கூட ஆணி பௌர்ணமி அமைப்பாக இருப்பதால், குருவின் பார்வையிலையும் சந்திரன் இருப்பதால், ராசி வலுவாக இருப்பதால் கெடுதல்கள் நடக்காத மிகவும் நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் 5 நாட்கள் நல்ல விதமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்துல இருக்கிறார். வாரத்தின் கடைசியில் வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12:08 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், மத்தியானத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவே சந்திராஷ்டமம். அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:53 வரைக்குமே சந்திராஷ்டமம். ஆகவே வெள்ளிக்கிழமை மத்தியானம் தொடங்கி சனி ஞாயிறு சந்திராஷ்டமம் அமையுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போதான் பௌர்ணமியை நோக்கி விலகி போகின்ற அமைப்பில் இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது. ஆயினும் சந்திரன் 8இல் தேய்பிரை அமைப்பில் மறைவதால் ஒரு நிலையில் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆகவே
சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு இந்த 2 நாளும் முக்கிய முடிவுகள் எதையும் கண்டிப்பாக எடுக்க தேவையில்லாத அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இதை விட்டுருங்க. முதல் 4-5 நாள் எப்படி இருக்கும்? அபாரமாக இருக்கும். 6, 7ஆம் இடங்களில் இருக்கிறார். அதாவது வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் 2 சுவர்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய ஒப்பற்ற ஒரு அமைப்பு. ஆகவே வாரத்தின் கடைசி நாட்களை மறந்து விடுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அந்த 4-5 நாளும் அற்புதமா இருக்குங்க. கடன் விலகும், நோய் விலகும், எதிர்ப்புகள் விலகும், நினைத்ததை சாதிக்க முடியும், வாய்ப்புகள் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாக அமர்ந்து, அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாளும் உங்க நாள், இந்த 2 நாள்லையும் எதை வேணாலும் செய்யலாங்க. புதிய அறிமுகத்தை செஞ்சுக்கலாம். காதல் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கல்யாணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே எந்தெந்த இடத்துல எல்லாம் அடிபட்டீங்களோ, ஒரு மாதிரியான பெயரை இழந்தீர்களோ, அதையெல்லாம் திருப்ப எடுக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்களால் உதவி, நீங்களே நல்ல பணவரவுகள் இந்த 2 நாள் இருக்குங்க. இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 2 நாளை நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன செஞ்சாலும் சக்சஸ் ஆன ஒரு நாளாக இந்த நாளை மிதுன ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக சொல்லலாம். ஏனென்றால் பௌர்ணமி சந்திரன் ராசியை பார்க்க, குரு ராசியில் இருக்க, புதனும் சந்திர அதியோகத்தில், சுக்கிரனும் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய அட்டகாசமான நல்ல நாளுங்க. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நல்ல நாட்கள் இந்த நாட்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. சந்திரனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நீச்சனானாலும், 6ஆம் இடத்துல இருந்தாலும், வாரத்தின் கடைசியில் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து ராசியை பார்க்கிறார். ஆணி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரம் இந்த வாரம். எவ்வளவுக்கு எவ்வளவு அஷ்டமச்சனியில் கடுமையான சோதனைகளை கடகராசிக்காரர்கள் அனுபவித்தீர்களோ, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டு தான் இருக்கிறீங்க. 90-95% வெளியில வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சோதனைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இல்லை. வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லப்படக்கூடிய திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் நீச்சனானாலும் கூட உங்க ராசிநாதன் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார். அந்த நாளில் பெண்வழி உறவுகளின் மூலமான நன்மைகள், பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதனை அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் வருவது எல்லா நிலைமைகளிலையும் வருமானம் நன்றாக இருக்கக்கூடிய சூழல். இந்த வாரத்தில் வேலை மாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் நினைத்தாற் போலவே கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஷிஃப்ட் மாறி வேணும்னு நினைச்சவங்க, அல்லது இந்த இடத்துல இருந்து வேலையே செய்ய வேண்டாங்க, தூர இடத்துல போய் வேற இடத்துல போய் வேலை செய்யலாம் என்கின்ற மாதிரியாக வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கடுமையான பலன்கள் இருந்து அதை அப்படியே எப்படி நிவர்த்தி செய்வது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாரத்தின் கடைசியில வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்களும் சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் ராசியவே பார்க்கக்கூடிய அமைப்பு 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். அதுவும் அப்போதுதான் பௌர்ணமியை நோக்கி விலகிய அமைப்பிலிருந்து பார்க்கிறார். மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உண்டு. இது வரைக்குமே கடந்த காலத்தில் எந்தெந்த அமைப்பில் கஷ்டப்பட்டீங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணம் விட்டீங்களா, அதில் விட்டீங்களா, இதில் விட்டீங்களா, எங்கெங்கெல்லாம் சிக்கல்கள் சோதனைகள் இருந்ததோ அந்த இடத்திலிருந்தே அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இயல்பான எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது. நிச்சயமான எதிலும் கெட்டதர்கள் எதுவும் நடக்காத, குறிப்பாக சகோதரிகள், பெண்கள் அனைவருக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்.